சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நம்முடைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏன் வருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பம், ஒரு கடினமான சூழ்நிலை, வறுமையை சந்திக்கின்ற நிலை, திருமணம் ஆகாத நிலை, குழந்தை பேர் இல்லாத நிலை. ஸோ ஒரு வீடு அமையணுன்றதுக்காகவே வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்ட ஒரு மனிதர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஏன் இத்தனை வேறுபாடுகள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வருது? ஸோ அதே மாதிரி ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில் எந்த வயதில் எந்த விஷயங்கள் நடக்கும்? வீடு கட்டுவாங்களா, கட்ட மாட்டாங்களா? ஸோ திருமணம் எப்பொழுது நடக்கும்? அந்த மனிதருடைய படிப்பு எப்படி இருக்கும்? வாழ்க்கை துணை வழியில் எந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிப்பார்? அதே மாதிரி கடன் இருக்குமா, தொழில் அமையுமா, வேலை அமையுமா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கும் விடை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய சுய ஜாதகம். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் தான். நம்ம எதுக்கு பிறந்திருக்கோமோ அதை நம்ம எதன் வழியாக அனுபவிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன்களால் தான் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டே இருப்போம். ஸோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிருகசீரிடம் நட்சத்திரம். மிருகசீரிடம் நட்சத்திரம் நட்சத்திர வரிசைகளில் 5ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி பார்த்தோம்னா செவ்வாய். மிருகசீரிடம் நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தோட முதல் 2 பாதங்கள், அதாவது 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் ரிஷப ராசியில் வரும். 3, 4ஆம் பாதங்கள் மிதுன ராசியில வரும். ராசி அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா மிருகசீரிடம் முதல் 2 பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதியாக சுக்கிரன் வருவாரு. 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதியாக புதன் வருவாரு. நட்சத்திர அதிபதியான செவ்வாய் தசா நடத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7 ஆண்டுகள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானோட தலை வடிவத்துல இருக்கும். மானின் தலை இருக்கிற அந்த படத்தை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம். இல்லை நீங்க வேலை செய்யற இடங்கள்ல ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வர வைக்கும். மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கருங்காலி மரம். நிறம் வெண்மை நிறம். மிருகம் பெண் சாறை. பறவை கோழி. பாலினம் அடி. மிருகசீரிடம் நட்சத்திரத்துல உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா முதல் எழுத்தாக வைக்க வேண்டிய நாம எழுத்து அப்படின்றத பார்த்தோம்னா வே, ஓ, கா, கி. இந்த எழுத்துக்களை முதல் எழுத்துக்களா தொடங்குற பெயரை நீங்க வைக்கலாம். மிருகசீரிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் நீங்க. ஸோ எதையுமே ஆராய்ந்து பார்க்காமல் முடிவெடுக்கவே மாட்டீங்க. யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா டைரக்டா அதை நம்பி எதையுமே போய் செய்ய மாட்டீங்க. ஒரு தொழிலே நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க எந்த தொழில ஆரம்பிக்கிறீங்களோ அந்த தொழில் எங்கெல்லாம் நடக்குதோ, ஒரு 10 இடங்களோ ஒரு 20 இடங்கள்ல அந்த தொழில் நடக்குது அப்படின்னா வெவ்வேறு ஊர்களுக்கு கூட போயிட்டு அவங்க எந்த மாதிரியான டெக்னிக் அதுல யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரி அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத, அதாவது எந்த பிளேஸ்க்கு வேணா போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். அதாவது நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்லோவா பண்றீங்கன்னா கூட அதை ஸ்டாண்டர்டா நிலைநிறுத்தி பண்ணக்கூடியவர்கள். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கேள்விப்படுவீங்க. பட் ஆனா அதை அப்படியே நம்ப மாட்டீங்க. ஸோ அது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவங்களோட உளவியல் ஆழத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஒரு நபர் கூட பழகுறீங்க அப்படின்னா அவங்களோட தன்மை எப்படி இருக்கும், மனிதர் எப்படிப்பட்டவங்க, ஸோ எதுக்கெல்லாம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் உங்க கூட பழகி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்க கூட பழகிற நபர்களை எத்தனை வயதானாலும் ஸோ அவங்க இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு முழுமையான ஒரு பயோகிராஃபி உங்களுக்குள்ளே நீங்க ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி நல்ல கலகலப்பான குணம் உங்களுக்கு இருக்கும். எப்பயுமே எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்புற நபர் நீங்க. மூளையையும் உங்களுடைய மனசையும் சுறுசுறுப்பா வச்சுப்பீங்க. ரிஷபராசி நேயர்களாக இருக்கக்குள்ள கலை ஆர்வத்துல நிறைய ஆர்வங்கள் இருக்கும். நாட்டியம், இசை, சினிமா துறை, இந்த மாதிரி கலை ஆர்வங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசி நேயர்களாக இருக்கக்குள்ள
நல்ல நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஸோ நாட்டம மாதிரி நீங்க எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சிருவீங்க. தீர்ப்பு வழங்கி இவங்களுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மிடில் மேனா இருந்து எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லாஜிக்கோட ஹேண்டில் பண்ணுவீங்க. அது அப்படியே போற போக்குல எல்லாம் விட்டு போற பழக்கம்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்க எதை பண்ணாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்கும். மற்றவங்க கிட்ட ரொம்ப அழகா இனிமையா நடக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. நீங்க எப்படி ஒருத்தவங்க கிட்ட நடக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்ககிட்ட நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. பிராக்டிக்கலான லைஃப்ல வந்து இது சாத்தியம் அற்ற விஷயம். அதாவது ஒவ்வொரு நபரும் ஒரு தனித்தன்மையான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. அப்போ நீங்க பழகுறப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து உங்களை மாத்திக்க முடியும். உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே வந்து மாறிக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால மற்றவங்க கிட்ட அனுசரிச்சு போறது அப்படின்ற குணம் வந்து உங்களுக்கு வேண்டும். நண்பர்களாக இருந்தாலும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நல்ல நாலேஜ் இருக்கும். மிருகசீரிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தருணங்கள்ல ஜாலியா இருக்கக்கூடியவர்கள் சின்ன வயசுல. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலதான் உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி அப்படின்றதே வரும். அது வரைக்கும் என்ன இந்த லைஃப் அப்படின்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது. அதிகப்படியான தைரியம் இருக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால நல்ல தைரியம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். உங்களோட ஃப்ரீடம்ல, அதாவது உங்களுடைய சுதந்திரத்துல யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள், பர்சனலா சில விஷயங்கள் உங்களுக்குன்னு இருக்கும். ஸோ அதுல வந்து யாராவது மூக்க நுழைச்சி ஒரு விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க பொறுத்துக்கவே மாட்டீங்க. எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் உங்களுடைய விஷயத்துல தலையிடக்கூட உங்களுக்கு அது சரியில்லை அப்படின்னா அதை நீங்க கேட்க மாட்டீங்க. சின்ன வயசுல கல்வியில ரொம்ப அதிகப்படியான ஆர்வம் இருக்காது. படிக்கிற வயசுல கொஞ்சம் ஜாலியா சுத்துற தன்மை இருக்கும். உலகத்துல நடக்கிற விஷயத்த எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் வந்து ஃபுல்லா முடிக்க இயலாத நிலை இருக்கும். இது வந்து கெட்ட நண்பர்களோட சகவாசம், அதே மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கணும், படிப்புல ஆர்வம் இல்லாத தன்மை எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து மிருகசீரிடத்துக்கு ஏற்படுத்தும். ஏன்னா 2வது திசையாகவே பார்க்கக்குள்ள ராகு திசை தான் வரும் ஸ்கூல் போக்குல. அதனால அந்த அளவுக்கு படிப்புல ஒரு நாட்டம் இல்லாத தன்மையை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். சிலருக்குலாம் படிப்பே பாத்தீங்கன்னா பாதியில தட்டி போற ஒரு விஷயம், தடை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கும். நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீங்க. ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா திடீர் முன்னேற்றம் இருக்கும். நீங்க குழந்தையா இருக்கக்குள்ளே உங்க அப்பா திடீர் பணக்காரராக விட யோகியதை கூட உங்களுக்கு இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு ராகு 11 எல்லாம் சம்மந்தப்படக்குள்ள அப்பா வந்து ஏதாவது ஒரு வகையில முன்னேறி விடுவார். திடீர் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க லைஃப் பார்ட்னர் மேலேயா இருக்கட்டும், இல்லை உங்க குழந்தைங்க மேலேயா இருக்கட்டும், நல்ல அஃபெக்ஷனா இருப்பீங்க. அதே மாதிரி கொஞ்சம் அவசர புத்தி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்ற செய்யாதீங்க. எதுலேயுமே அவசரத்தன்மையை காமிக்காதீங்க. அவசரத்தன்மையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துல உங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க, இல்ல நீங்க மிருகசீரிடம் நட்சத்திரத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக வரக்கூடிய திசை அப்படின்றது பார்த்தோம்னா செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் அப்படின்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் உங்களுடைய மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் எந்த டிகிரியில் நிற்கின்றாரோ அதை பொறுத்து செவ்வாய் திசை இருப்பு அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ செவ்வாய் திசை அப்படின்றது 7 ஆண்டுகள். ஒரு 5 வருட செவ்வாய் திசை இருப்புல பிறக்கலாம், ஒரு சிலர் 4 வருட செவ்வாய் திசை இருப்புல பிறக்கலாம். அப்போ நம்ம குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருட செவ்வாய் திசையில ஒருத்தர் பிறக்கிறதா எடுத்துக்கலாம். அப்ப 5 வயது வரைக்கும் செவ்வாய் திசை நடக்கும். 2வது திசையாக 18 வருடங்கள் 23 வயது வரைக்கும் ராகு திசை நடக்கும். மிருகசீரிடத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஆஃப் த லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இது வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்றது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு திசையில பிறக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, செவ்வாய் திசையில பிறக்கிற குழந்தைங்களுக்கும் சரி, முக்கியமான காலகட்டத்துல இந்த ராகு திசை அப்படின்றது வர்றதுனால படிப்புல இவங்களோட கான்சென்ட்ரேஷன் குறையும். சின்ன வயசுலயே கூடா நட்புகள் அப்படின்ற விஷயம் தேடி வரும். இது எல்லாருக்குமே கிடையாது. ராகு யாருடைய ஜாதகத்துல எல்லாம் சரியில்லாத இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். இப்ப 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுடைய குழந்தைக்கு திசை நடைபெறுது அப்படின்னா நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதாவது கெட்ட விஷயங்கள் இருக்காது. அதுவும் 11ல இருக்கக்கூட ராகு பொருளாதார வகையில வகையில ஒரு மேம்பாடுகளை தந்தாலும் 11ஆம் இடம் அப்படின்றது, அதாவது நண்பர்களாக இருந்தாலும் அதுல ராகுன்றப்போ தீய அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால
யாரோட இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க, எங்கெல்லாம் போறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா பெண்களுக்கு, பெண் குழந்தையாக இருக்கின்ற பட்சத்துல ரொம்ப கவனிப்போட இருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ல ராகு இருக்கக்குள்ள நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால ஏன்னா இதுல வந்து டீனேஜ் எல்லாம் வந்து இதுல வந்துடும். ஸோ அதனால கவனமா இருந்துக்கோங்க. அப்போ ராகு திசை இந்த பள்ளி படிப்பு இந்த காலகட்டத்துல நடக்கிறப்போ சிலருக்கு கல்வியில ஆர்வம் இல்லாத நிலை, விளையாட்டு குழந்தைகளாக, ஜாலியான குழந்தைகளாக, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வர குழந்தைங்களாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு கல்வியில நாட்டம் இல்லாத தன்மை இருக்கும். ஆனா மற்றபடி விளையாட்டு போட்டிகளை கலந்துக்கிறது, கலை நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, இதுல எல்லாமே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ராகுதிசை அப்படின்றது நல்லாவே வேலை செய்யும். நல்லா படிப்பாங்க. புதன் ராகு கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கக்குள்ள, குரு ராகு கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கக்குள்ள நல்லா படிப்பாங்க, நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க. ஸோ அதுவும் இந்த இதுல இருக்கும். 23 வயது வரைக்கும் கல்லூரி படிப்பு எல்லாமே இதுல முடிகிற தருணம் வரைக்கும் ஒரு சிலருக்கு ராகு இருக்கும். ராகு வந்து அதீத முன்னேற்றம். அடுத்தது பாத்தீங்கன்னா 23 வயதிற்கு மேல 16 வருடங்கள் அப்படின்ற 39 வயது வரைக்கும் குரு திசை. குரு பகவான் நல்லா இருந்துட்டா, குருதான் சுபர் இல்லைங்களா? ஸோ அப்ப நல்ல சுபமான ஒரு விஷயங்களை செய்யறது, மேம்பாடான விஷயங்கள், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வேலை, நல்ல குடும்பம். ஸோ இந்த குழந்தைய பிறந்துரும் ஒரு சிலருக்கெல்லாம். 39 வயதுல இருந்து 58 வயது வரைக்கும் சனி திசை. லைஃப்ல இந்த ஏஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா ஒரு வீடு கட்டுறது, செட்டில் ஆகிறது, லைஃப் பார்ட்னரை புரிஞ்சுக்கிட்டு லைஃப் அப்படியே எடுத்துட்டு போறது எல்லாமே இந்த காலகட்டம் தான். சனின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்மக்காரகன் 9 நவகிரகங்கள்ல. ஸோ நீங்க என்னெல்லாம் பாவம் புண்ணியம் செஞ்சு பிறந்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க ஜாதகத்துல இருப்பாரு. அப்ப சனி பகவான் நல்ல பலன்களை செய்யறாரு அப்படின்னா தொழில் வகையிலான முன்னேற்றம், படிப்படியான முன்னேற்றம், நிலைத்த முன்னேற்றம் அப்படின்றத தருவாரு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல எல்லாம் தொடர்பு கொள்ளக்குள்ள லைஃப் பார்ட்னர் வகையில நிறைய சிரமங்கள் கொடுக்கறது, தொழில் வேலை வகையில முன்னேற்றத்தை தராத நிலை, எல்லாமே ஸ்லோவா போகும், எல்லாமே தடை தாமதமா போகும். உறவுகளால வஞ்சிக்கப்படுறது, லைஃப் பார்ட்னரால வஞ்சிக்கப்படுறது, யாரையுமே நம்ப முடியாத ஒரு தன்மை. ஸோ இது மாதிரியான ஒரு சிரமங்களை வந்து சனி திசை தரும். 10ஆண்டுக்கு நோய், இடமாற்றம், எந்த வேலையிலுமே நிலைத்து நீடிக்க முடியாத தன்மை, போய் உட்கார்ந்தாலும் மூளை வேலை செய்யாது. ஸோ அந்த மாதிரியான சிரமங்களை எல்லாம் சனி திசை அப்படின்றது தரும். 58 வயதிற்கு மேல பாத்தீங்கன்னா புதன் திசை 17 வருடங்கள். அப்ப 75 வயது வரைக்கும் இந்த புதன் திசை அப்படின்றது வந்துடும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு புதன் திசை வரக்குள்ள சிறப்பான திசையாகத்தான் இருக்கும். உங்களுக்கு புதன் திசை அப்படின்றது நல்லா இருக்குள்ள. ஏன்னா மிதுன ராசியோட அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா புத பகவான் தான். சனி திசையில சில கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அந்த புதன் திசை ரொம்ப சிறப்பான திசையாக கூட இருக்கும். உங்களுடைய லக்ன ரீதியாக நல்ல இடத்துல இருக்கக்குள்ள, ராசி அதிபதியாகவும் இவர் வரக்குள்ள நல்ல விஷயங்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல செய்வார். அப்போ உங்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு ஏஜ்லயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இருக்காது. நல்லது நடந்தது அப்படின்னா சிறிது காலம் கழித்து கெட்டது நடக்கிறது. ஒரு கெட்டது நடந்து அதுலயே சோகத்துல அமிழ்ந்திருப்பீங்க அப்படின்னா சிறிது காலம் கழித்து உங்களுடைய மனசு சந்தோஷப்படக்கூடியது, நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் எல்லாமே லைஃப்ல நடைபெறும். லைஃப்ல எப்பயுமே யாருமே இதுதான் அப்படின்ற மாதிரியான முடிவுகளை எடுத்து அப்படியே உட்கார்ந்து அமுங்கிடாதீங்க. ஸோ எந்த ஒரு கடினமான தருணங்கள் இருந்தாலும் நீங்க வெளியில வந்து நல்லா வாழக்கூடிய ஒரு வகைகளையும் இந்த கிரகங்கள் அப்படின்றவங்க செய்வாங்க. அனைவருக்கும் நன்றி.